ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அது என்னன்னு சொன்னேன்னா, மீன் பிடிக்கிறதுல நிறைய வகைகள் இருக்குது. இதில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது. இந்த தூண்டில் ஊளா மீன் பிடிக்க பயன்படுத்தலாம். இது 10ஆம் நம்பர் தூண்டல். இந்த தூண்டில் இன்னும் நம்ம கம்பி தூண்டியை வச்சு பின்னணும். அது பின்னுவான். இப்போ என்னோட கணவர் அதை பின்னுவாங்க. நான் உங்களுக்கு காட்டி தரேன். இந்த கம்பி தூண்டெல்லாம் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது தெரியுமா? அதோட எட்ஜஸ்லாம் அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு மக்களே. அது அந்த கம்பி அவங்க கட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பியை நம்ம கையில் பிடிக்கும் போதே நம்ம கையில் வெட்டிடுமா அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தது. ஏன்னா அது கொஞ்சம் பார்க்க மெல்லிஸாக இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் ஷார்ப்பாக கொஞ்சம் அந்த மாதிரி கையில் வெட்டக்கூடிய ஒரு இதில் தான் இருந்தது. அப்படி இருந்தும் அவங்க அது பழக்கப்பட்டதுனால அதை செய்கிறாங்க. இன்னொன்று மக்களே, நம்மளை கடலில் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்பவே தேவை. அது என்னதுன்னு சொன்னால் பொறுமை இருந்தால் மட்டும்தான் கடலில் நம்ம தொழில் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னோம்னா, நம்ம நினச்ச உடனேலாம் நம்மளுக்கு கடல்ல இருந்து மீன் கிடச்சிடாது. அதுக்கான நேரம் வரும்போது தான் அந்த மீன்கள் நம்மக்கிட்ட சேரும். அதனால தான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இது கூட இன்னும் இதில் இரையாக பயன்படுத்தணும். என்ன இரை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால், கொலுசாலை தான் பயன்படுத்துவாங்க. இந்த ஊளா மீனை பிடிக்கிறதுக்கு கொலுசாலை மீனை பயன்படுத்தி இரையாக பயன்படுத்தி தான் இந்த ஊளா மீனை பிடிப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் வேணுங்கிற மாதிரி பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். இந்த வீடியோ கூட ஒரு தங்கல் கடலுக்கு போகும்போது நான் சோறு கட்டி கொடுத்து அந்த வீடியோவும் நான் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்க்கலாம். இவங்க 2 நாள் தங்கல் கடலுக்கு போகிறாங்க. அதனால் வெறுங்கறியும் பொரிச்ச மீனும் வச்சுருக்கேன். சாப்பாடு முதலே வடித்து ஆற வச்சுட்டேன். ஏன்னா சூடோடு கட்டும்போது சீக்கிரம் கெட்டு போயிருங்கிறதுனால சாப்பாடு அவங்க நிறைய கொண்டு போகிறதுக்கு காரணம், சாப்பாடு மிச்சம் இருந்தாலும் வள்ளத்தில் தண்ணி ஊற்றி அதை மறுநாள் காலையில் கஞ்சியாக குடிப்பாங்க. அதனால தான் சாப்பாடு ஒரு தூக்கு முழுக்க கொண்டு போகிறாங்க. இது 2 நாளைக்கு தேவையான சாப்பாடு.